கிறிஸ்து மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான எனது அன்பு வாழ்த்துதலையும், நான் சார்ந்துள்ள விழுப்புரம் ஐக்கியத்தின் சகோதர சகோதரிகளினுடைய அன்பு வாழ்த்துதலையும், சேலம் பகுதியில் இருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். நியாயாதிபதிகள் என்கிற தொடர் பாடத்தில் இரண்டாவது பாகத்தினை இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தொடர் பாடத்தின் முதலாம் பாகம் ஒரு முன்னுரை வகுப்பாக சென்ற மாதத்தில் நாம் அனைவரும் தியானம் பண்ணினோம். அந்த பாடத்தின் கருத்துக்களில் நாம் தியானித்தவைகளை சற்று நம் சிந்தைகளில் நினைவுபடுத்தினால், இந்த தொடர் பாடத்தினுடைய நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த ஒரு நியாயாதிபதிகளின் காலங்களை புதிய ஏற்பாட்டு ஜனங்களாக இருக்கிற நாம் ஏன் தியானம் பண்ணணும் என்பதற்கான காரணங்களை போன பாடத்தில் சில தகவல்களாக நாம் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் முதல் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனம் இருக்கு. நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போல நான் திரும்ப கட்டளையிடுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அந்த வார்த்தை 1000 வருட அரசாட்சியில் பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களையே இந்த பூமிக்குரிய பிரபுக்களாக தேவன் மீண்டும் எழுப்பி இந்த முழு மனுக்குலத்தை அவர் சீர்படுத்துவார் என்பது ஒரு தலையாய அர்த்தம் அந்த தீர்க்க தரிசன வசனத்திற்கு. ஆனாலும் அதோடு கூட சேர்த்து சுவிசேஷ யுகத்தில் கூட தேவன் சில நியாயாதிபதிகள் காலத்தை போல சில தேவையுள்ள பாத்திரங்களை, சபைக்கு வேண்டிய ஆகாரங்களை, வழிநடத்துதல்களை, புத்திமதிகளை கொடுப்பதற்கென்று தேவனே சில விசேஷ பாத்திரங்களை ஒவ்வொரு காலகட்ட சபைக்குள்ளேயும் அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இதோடு கூட பழைய ஏற்பாட்டின் நியாயாதிபதிகள் காலம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, ராஜாக்கள் காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நியாயாதிபதிகள் காலம் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. எழும்பின ஒவ்வொரு நியாயாதிபதியும் தேவனால் எழுப்பப்பட்டவர். சில நியாயாதிபதிகள் அல்லது சில மனுஷர்கள் அந்த யுகத்துக்குள்ள கூட அவங்களா எழும்பியிருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் உண்மையான நியாயாதிபதிகள் அனைவரும் தேவனால் எழுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கென்று அதிகாரமோ பதவியோ தனியா அரண்மனையையோ ஏற்படுத்தி கொள்ள மாட்டாங்க. தேவன் அவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் கொடுக்கிறாரு, அதை ஜனங்களுக்கு என்று, ஜனங்களின் மீட்புக்கு என்று அவங்க பயன்பட்டு தங்களுடைய சக்திகளை தேவ ஜனங்களை காப்பாற்றுவதற்கு என்று அவர்கள் செலவழித்துட்டு, மற்றபடி ஜனங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் என்னவோ, அவங்க வாழ்க்கை என்னவோ, அதில் எவ்வளோ தூரம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியுமோ அதை நோக்கி போயிடுவாங்க. இதான் நியாயாதிபதி காலத்தோட சிறப்பம்சம். உண்மையாகவே புதிய ஏற்பாட்டின் தேவ ஜனங்கள் நமக்கு இது ஒரு அருமையான பாடம். தேவனுடைய சேவைகள், தேவனுடைய ஊழியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய தேவ காரியங்களை நாம் செய்தாலும், இல்லை தேவன் நம்மை கொண்டு இல்லை நம் மூலமாய் செயல்படுத்தினாலும், நமக்குள்ள எப்பொழுதும் நம்மை உயர்த்தி கொள்வதோ, நமக்கென்று ஒரு ஸ்தானங்களை அமைத்துக் கொள்வதோ கூடாது. ஜனங்களை கர்த்தர் பக்கம் போய் சேர்க்கணும், தேவன் பக்கம் போய் சேர்க்கணும். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கும். இதெல்லாம் நம்ம போன வாய்ப்புல பார்த்தோம். சரி, இது அனைத்தும் ஒரு முன்னுரைக்கான வகுப்பாக கடந்து போனது போன வாய்ப்புல. எனவே அப்ப இன்றைய நாளில் இருந்து அந்த நியாயாதிபதிகளின் காலத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 16 நியாயாதிபதிகள், 16 ஜட்ஜஸ் இருந்திருக்கிறாங்க வசனங்களின்படி. இது போன வாரத்திலே ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம். எனவே இந்த நாளில் இருந்து வாய்ப்புகள் அமையும் பொழுதெல்லாம் அந்த ஒவ்வொரு நியாயாதிபதிகளின் கதாபாத்திரங்களை பற்றி வேதாகமத்தில் மற்றும் பரிசுத்தவான்களின் எழுத்துக்கள்ல எந்த அளவுக்கு அவர்களை பற்றி சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ, பேசப்பட்டிருக்கிறதோ, அதை நாம் ஒவ்வொரு பாகத்திலையும் தியானம் பண்ணுவோம். ஏன்னா அந்த காலம் தேவனால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த காலத்துக்குள் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களுக்குள்ள இருந்து கூட நமக்கு பாடம் இருக்கும், நமக்கான போதனைகள் இருக்கும்.
நாம எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி இருந்துடக்கூடாது என்கிற பல வழிமுறைகள் அதற்குள்ள இருந்து நமக்கு கிடைக்கும். எனவே அப்ப இந்த 2ஆம் பாகத்துல இருந்து ஒவ்வொரு நியாயாதிபதிகளாக நாம் தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் இந்த நாளில் முதல் நியாயாதிபதி, நியாயாதிபதிகளின் காலத்துக்குள்ள இருந்த முதல் நியாயாதிபதி யாரு? யோசுவா. நியாயாதிபதியாகிய யோசுவா, இவரை பற்றி நம்ம தியானம் பண்ணலாம். ஒரு ஆரம்ப வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோசுவா என்கிற தேவ மனிதரை பற்றி உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் வசனம் 23 வாசிக்கலாம். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். அன்புக்குரியவர்களே, மோசே என்கிற தேவ மனுஷன் இஸ்ரேலர்களை வனாந்தரத்தில் வழிநடத்திட்டு வந்தார். ஆயினும் அவரால் கானான் தேசத்திற்குள் ஜனங்களை கூட்டிச் செல்ல முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனாலும் அந்த மோசே என்பவர் ஒரு அருமையான தலைவன், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் மோசே எனப்பட்டவரை நாம் நியாயாதிபதி என்று சொல்லலாமா? ஒரு நியாயாதிபதிக்கு உரிய அந்த காலப்பகுதிகளில் இருக்கிற நபர்களோடு மோசேயை நாம் கன்சிடர் பண்ணலாமா என்றால் பண்ண முடியாது. காரணம் என்ன? நியாயாதிபதி எனப்பட்டவர் இஸ்ரேலர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பிற்பாடு எழும்பப்படும் அல்லது எழும்பணும். ஆனா மோசே அப்படி இல்லை. மோசே எங்கிருந்தே இருக்கிறாரு என்றால் அவர் இஸ்ரேலர்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும் போது இருந்தே அவர் இருக்கிறார். ஸோ அவர் ஒரு கிரேட்டஸ்ட் லீடர். ஆமா, ஒருவேளை மோசையை தீர்க்கதரிசின்னு சொல்லலாமா? தாராளமா தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஒரு தேவனுடைய மனுஷன் என்று மோசையை சொல்லலாமா? தேவனுடைய மனுஷன் என்று சொல்லலாம். ஜனங்களுக்கான ஒரு நல்ல தலைவன் என்று சொல்லலாமா? தாராளமா நல்ல தலைவன் என்று சொல்லலாம். இதெல்லாம் மோசே அவர்களுக்குரிய சிறப்பு. ஆனா ஒரு நியாயாதிபதி என்று சொல்லிட்டா இஸ்ரேலர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிறதுல இருந்து அல்லது கானான் தேசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இஸ்ரேலர்களுக்கு உதவக்கூடியவரா இருக்கணும். அப்படி இருப்பவரை தான் நம்ம நியாயாதிபதி என்று கணக்கில் எடுக்க முடியும். அருமையான வசனம் இது. கானான் தேசம் பற்றி யோசுவாவின் இடத்துல கர்த்தர் பேசுறாரு. நீ தைரியமாறு, நீ தான் இந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்குள்ள கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போகிறது மாத்திரமல்ல, கானான் தேசத்தை இந்த 12 கோத்திரத்திற்கு பங்கிடக்கூடிய வேலையும் யாருடையது? உங்களுடையது. பாத்தீங்களா? அப்ப தேவனால் எழுப்பப்படுகிற பாத்திரம் தேவ ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை, தேவ ஜனங்களுக்கு இருக்கிற தேவையை நிறைவேற்றுபவராய் காணப்படுவார். இங்கே யோசுவாவினிடத்தில் அந்த நோக்கம், அந்த வேலை, அந்த பணி சொல்லப்படுது. நீங்க தான் ஜனங்களை உள்ள கூட்டிட்டு போய் தேசங்களை பங்கிட்டு கொடுக்கணும். சோ அப்ப இவர் ஒரு முதல் நியாயாதிபதி அருமையான உத்தியோகத்தை, வேலைகளை தேவனிடத்துல இருந்து பெறுகிறார். ஆனாலும் இந்த வேலை, இந்த ஊழியம் இது சாதாரணமானதல்ல, மிக கடினமான விஷயம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே மாம்சத்திற்கும் ஆவிக்குமான போராட்டம் என்கிற பாடத்துல கடைசி பாகத்துல நம்ம ஏற்கனவே ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து பல கஷ்டங்களை கடந்து வெளியில வந்தாங்க. வனாந்தரத்துல 40 வருஷங்களும் பல கஷ்டங்கள் பட்டாங்க. இப்படியெல்லாம் இஸ்ரேலர்கள் எகிப்து, வனாந்தரம் இங்கெல்லாம் பட்ட கஷ்டங்களை விட கானானுக்குள்ள போய் கானானியர் இடத்துல சண்டை போட்டு அவர்களை விரட்டுவது, அவர்களை அழிப்பது தான் பெரிய கஷ்டம். இது நம்ம அந்த பாடத்துல தெளிவா பார்த்தோம். இதை எப்படி கம்பேர் பண்ணோம் ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையோட? நம்மெல்லாம் இப்ப உண்மை சத்தியத்திற்குள்ள வந்திருக்கிறோம் என்றால் எகிப்தா இருக்கிற உலகம் மற்றும் வனாந்தரம் போன்ற இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எத்தனையோ சாதகமான விஷயங்கள், லட்சியங்கள், மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனா வந்துட்ட நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய எதிரியாக யார் இருக்கிறா? நம்முடைய பழைய மனுஷனே இருக்கிறார்.
அப்ப வெளியில இருக்கிற பழைய நட்பு, பழைய பழக்க வழக்கம், மத ரீதியான தொடர்பு, இல்ல உண்மை சத்தியத்தின் நிமித்தம் குடும்ப உறவுகள் நம்மளை பகைத்தது, பலதரப்பட்ட இழப்புகளை கூட நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா நம்ம மாம்சத்தை நம்ம போராடுவது தான் அந்த எல்லா கஷ்டங்களை விட பெரிய கஷ்டம். இது மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்களின் வரலாற்றுல பார்க்கிறோம். கானானுக்குள்ள நுழைந்து கானானியரை விரட்டிட்டு இஸ்ரேலர்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாய் அமைத்து கொடுத்தல் என்பது ஒரு மிக கடினமான வேலை. அதனாலதான் தேவன் யோசுவாவினிடத்தில் சொல்றாரு, நீ தைரியமாயிரு. தேவன் சிலரிடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆறுதலாக காணப்படுதோ, எந்த அளவுக்கு அது அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும், அந்த அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனைகளும் பாடுகளும் கண்டிப்பா இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் யார்கிட்ட தான் சொன்னார்? யோசுவா கிட்ட தான் சொன்னார். இப்ப நம்ம வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப சிறப்பா யூஸ் பண்ணும் புது சிருஷ்டிகள். இந்த அழைப்புக்குள்ள நுழையும் போதே நமக்கு அந்த ப்ராமிசஸ் நம்ம கூட இருக்கு. உண்மைதான், அது புது சிருஷ்டிக்குரிய வாக்குத்தத்தம் தான். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல கூட அந்த வார்த்தைகள் இருக்கு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், யோசுவா என்கிற தேவ மனுஷனுக்கு அந்த வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில கஷ்டங்களும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்திருக்கு. அது என்ன? கானானியரை விரட்டுவது சுலபமான காரியம் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய பழைய மனுஷன்கிட்ட எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம் அர்ப்பணிக்கப்பட்ட நாள்ல இருந்து. உண்மையாகவே தேவன் யோசுவாட்ட சொல்றார், தைரியமா இரு, நீங்க தான் ஜனங்களை கூட்டிட்டு போகணும், நீங்க தான் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிடணும், நான் உங்க கூட இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. சோ இந்த ஜோஷுவா நியாயாதிபதிகளினுடைய வரிசையில இவர் தான் ஃபர்ஸ்ட். முதலாவதான நியாயாதிபதியானவர் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த யோசுவா. இந்த யோசுவாவை பற்றி ஒருவேளை நம்ம ஸ்டடி பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு வகுப்பு பத்தாது. ஏன்னா பைபிள்ல ஒரு புக்கே இருக்குல்ல, யோசுவா அப்படின்னு ஒரு புக்கே இருக்கு. இது இல்லாம இவரை பத்தி யாத்திராகமத்துல கூட வசனம் இருக்கு. இன்னும் மற்ற சில இடத்துல யோசுவா பத்தி சில சம்பவங்கள் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு பரவலான வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு கேரக்டர் யோசுவா. இவரை எப்படி நம்ம இந்த தொடர் பாடத்துல ஒரு சப்ஜெக்டாக ஒரு தியானமாக பார்க்க முடியும் என்றால், நமக்கு நன்கு பலட்சியமான விஷயங்களை இங்கு நம்ம தியானத்துல கவனிக்க வேண்டாம். ஒரு நியாயாதிபதியாக யோசுவா எப்படிப்பட்டவர், இவர் வாழ்க்கை பற்றி இருக்கிற முழு அனுபவங்களையும் ஒரு 3 அல்லது 4 கிளை தலைப்புகளாக பிரித்து அதை மட்டும் நம்ம தியானம் பண்ணி இந்த பாடத்தை நம்ம நிறைவுபடுத்துவதற்கு முற்படலாம். ஏன்னா மற்றபடி அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சம்பவமா போனா நமக்கு நிறைய கிளாஸஸ் தேவைப்படும். ஸோ அது நமக்கு வேண்டியதில்லை. ஸோ அப்போ இந்த யோசுவாவின் முழு வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கு உதவியாக ஒரு 3-4 கிளை தலைப்புகளாக பிரித்து இவரை பற்றின சத்தியத்தை நாம் கற்கலாம். முதல் தலைப்பு இவருடைய வம்ச வரலாறு. எதனால தேவன் யோசுவாவை சூஸ் பண்ணார்? தேவன் ஒருத்தரை ஒரு வேலைக்காக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அதற்கு அர்த்தம் இருக்கும், காரணம் இருக்கும். தேவனோட இன்டர்வியூ என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. தேவன் ஒருத்தரை சூஸ் பண்ணார்னா ஒருவேளை உலகத்தின் பார்வையில் தெரியும், எப்படி இவங்களை போய் தேவன் சூஸ் பண்ணார், மனிதர்கள் அப்படி நினைக்கலாம். ஆனா தேவனுடைய தேர்ந்தெடுப்புக்குள்ள ஆழ்ந்த காரணங்கள் அர்த்தங்கள் இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டுக்கு யோசுவாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா அவர் ஒரு கேப்பபிள் பர்சன், தகுதி வாய்ந்தவர். அதை அவருடைய வம்ச வரலாறு விஷயங்களை நாம் கவனித்தால் நமக்கு நன்கு புரியும். இதுதான் ஒரு வேத மாணவர்களா நம்ம செய்ய வேண்டிய செயல். தேவன் என்ன செய்திருக்கிறாரோ அவருடைய திட்டத்தில், அவருடைய வார்த்தைகளில் அதை பற்றி எவ்வாறு எழுதியிருக்கிறாரோ அதை கற்றுக்கொள்வதுதான் ஒரு மாணவனினுடைய நல்ல வேலை. யோசுவா சிறப்பு வாய்ந்தவர் நமக்கு தெரியும். ஆனாலும் ஏன் தேவன் அந்த காலத்துல மற்றவர்களை விட்டுட்டு யோசுவாவை சூஸ் பண்ணார்?
அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும் இல்லையா? அதை அறிவதற்கு அவருடைய வம்ச வரலாறை நாம் கவனித்து பார்ப்போம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் முதல்ல வாசிங்க. 1 நாளாகமம் 7 வசனம் 20. எபிராயின் குமாரரில் ஒருவன் சுத்லாக், இவனுடைய குமாரன் பேரேலாத், இவனுடைய குமாரன் தாகாத், இவனுடைய குமாரன் ஏலாதா, இவனுடைய குமாரன் தாதாக். போதும். அன்புக்குரியவர்களே, 1 நாளாகமம் 7ஆம் அதிகார 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எபிராயிம் கோத்திரத்தை சார்ந்தவர்களினுடைய லிஸ்ட், பட்டியல் சொல்லப்படுது. எபிராயிம் எனப்பட்டவர் பொதுவா யோசேப்போட பையன் இல்லையா, யாக்கோபோட பேரன். ஆனாலும் இவரும் அந்த கோத்திரங்களோடு, கோத்திர வம்சங்களோடு இணைக்கப்பட்டு சொல்லப்படுறாங்க. இப்படிப்பட்ட எப்ராஹிமின் குமாரர்களில் அவங்க லிஸ்ட் ஆரம்பிக்குது. சுத்தலாக்கு, பேரேத்து, தாகாத்து, எலாதா, அப்புறம் மறுபடியும் தாகாத்து, இந்த வார்த்தைகள் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கிற இந்த எப்ராஹிமோட லிஸ்ட்ல வசனங்கள் 26 மற்றும் 27, இந்த 1 நாளாகமத்துல 7ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தைகளை கவனிப்போம். 26 மற்றும் 27. இவனுடைய குமாரன் லாதான், இவனுடைய குமாரன் அம்யூத், இவனுடைய குமாரன் எலிஷாமா, இவனுடைய குமாரன் நூன், இவனுடைய குமாரன் யோஸ்வா. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த யோசுவா யாருடைய ஒரு வம்சத்துக்குள்ள வராரு? எப்ராயிம். பாடம் கவனிக்கிறீங்க நம்புறேன். இந்த யோசுவாவோட தாத்தா பேர் என்ன? எலிஷாமா. பாத்தீங்களா, அந்த வார்த்தை நமக்கு வரணும். ஏன்னா இந்த எலிஷாமா என்கிற கேரக்டர் தான் ஒரு வகையில நம்ம சொல்லிட்டா இந்த யோசுவா எப்படிப்பட்டவர் என்று அறிவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரம் எலிசாமா. இந்த எலிசாமாவோட பையன்தான் நூன், நூனோட பையன்தான் யோசுவா. சரி, அப்ப இந்த எப்ராஹிம் கோத்திரத்திற்குள் எலிசாமா என்பவர் யாரு? இந்த யோசுவாவின் தாத்தா என்பவர் யாரு என்றால், இதை பற்றி ரீப்ரின்ஸ் நம்பர் 3079 3079 ஒரு வாசகம் இருக்கு, அதை நானே வாசிக்கிறேன். யோசுவா எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். அதன் ஆரம்ப கால குடும்பங்களில் ஒருவரான அவரது தாத்தா எலிசாமா எப்ராஹிம்களின் படைத்தலைவராக இருந்தார். யாத்திராகம புஸ்தகத்தின் காலத்துக்கு பிறகு இஸ்ரேலர்களின் ஜனங்களில் இவரது தலைமைக்கு கீழ் 40,500 பேர் இருந்தனர். இந்த எலிஷாமா ஒரு கேப்டன், ஒரு படைத்தலைவர். அந்த காலத்தில் இருந்த மாம்சீக இஸ்ரேலர்களில் கண்டிப்பா கோத்திரமா அவங்க பிரிந்து கானான அவங்க சுதந்திரிக்கணும். அப்ப ஒவ்வொரு கோத்திரத்துக்குள்ளேயும் ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, யுத்த வீரர்கள் இருப்பாங்க. அந்த யுத்த வீரர்களுக்கு கேப்டன் இருப்பாங்க. இந்த மாதிரி எப்ராஹிம் கோத்திரத்துக்கு ஒரு கேப்டனாக செயல்பட்டு இருக்கிறது யாரு? எலிசாமா. அப்ப இந்த எலிசாமா குடும்பத்துக்குள்ளதான் நூன் இருக்கிறாரு. நூனோட பையன் யோசுவா இருக்கிறார்னா, யோசுவாவினுடைய குடும்பம் இயல்பாகவே அந்த நாட்களில் ஒரு அருமையான தளபதி, போர் தளபதியினுடைய குடும்ப வாரிசுல இருந்து வந்தவர் இந்த யோசுவா. சோ இது ஒரு நல்ல பாயிண்ட். இதை பற்றின வசனம் இருக்கு, நீங்க வாசிக்க வேண்டாம், கவனிக்கலாம். என்னாகமம் 2ஆம் அதிகாரத்துல 18 மற்றும் 19 வசனங்கள்ல ரசல் சொன்ன கருத்து இந்த வசனங்களை வச்சுதான் அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லிட்டாரு? எலிசாமா எப்ராஹிம் சந்ததிகளுக்கு சேனாதிபதியா இருக்க கடவன். தேவன் சொன்ன வார்த்தை இது. ஏன்னா இது என்னாகம புஸ்தகத்துல இருக்கு. மோசே மூலம் சொல்லப்பட்ட கட்டளைகள், நியாய பிரமாணத்தின் வாக்கியங்கள். அப்ப எலிசாமா சேனாதிபதியா இருக்கணும் அந்த எப்ராஹிம் படைகளுக்கு. எவ்வளவு பேரு அவங்க தொகைகள்? இதுதான் 40,500 பேரு. பார்த்துட்டோம் பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்கள்ல புருஷர்களுடைய இலக்கம், எண்ணிக்கை எவ்வளவா இருந்திருக்கும்? ஏன்னா இப்ப எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கிற போர் வீரர்கள் மாத்திரம் 40,500.
எளிமையா புரியணுன்றதற்காக 50,000 வச்சுக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுடைய மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தா என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல 6,03,550 பேர் அந்த நாட்கள்ல யோசுவா இருந்த காலத்துல, இல்ல அவங்க குடும்பம் அவங்க தகப்பன் இருந்த காலத்துல இஸ்ரேலர்கள்ல புருஷர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் 6,03,550 பேர். இதை பற்றி இப்போ ரசல் ஒரு நல்ல தாட் முன்வைக்கிறார். அது ரீப்ரின்ஸ் 3982 3982 பார்க்கும்போது இந்த 6,03,550 என்பது ஒன்லி புருஷர்களுடைய எண்ணிக்கை தான். அப்ப கண்டிப்பா அந்த புருஷர்களுக்கு குடும்பம் இருக்கும்ல, மனைவி இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, சகோதரிகள் உடன் பிறந்த சகோதரிகள் இருப்பாங்கல்ல. இப்படி கணக்கு பண்ணா கண்டிப்பா ஏறத்தாழ அது எத்தனை லட்சமா இருந்திருக்கணும்? 20 lakhs, 20 லட்சமா இருந்திருக்கும். சரி, இந்த எண்ணிக்கை அது ஓகே, அது பல ஆராய்ச்சிக்கு உட்பட்டது, அதை நம்ம விட்டுடலாம். பட் இந்த புருஷர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்துல ஒரு 50,000ன்றது ஒரு வேல்யூபிள் கவுண்டிங். அது ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கை. அது 50,000. அந்த 50,000 பேருக்கு ஒரு சேனாதிபதியாக எலிசாமா இருந்திருக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் தான் யாரு? யோசுவா. இந்த யோசுவாவை பத்தி, இந்த மாதிரி ஒரு யுத்தம் செய்கிறதுல அவருக்கு இருந்த திறன் பத்தி பைபிள்ல சில சம்பவங்கள் இருக்கு. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், புதுசு இருக்காது. இவர் நியாயாதிபதியா வரதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிரிகளோடு சண்டை செய்வதில் இவர் ஆரம்ப காலத்திலேயே ஒரு குறிப்பிடத்தக்க வகையில பயன்படுத்தப்பட்டவர் யோசுவா. எப்படி அவரை அப்படி சூஸ் பண்ணி அந்த வேலையெல்லாம் அவர் கையில கொடுத்தாங்கன்னா, இவங்க தாத்தா யாரு? எலிசாமா. அப்ப அங்க இருந்து இவர் அந்த பயிற்சி பெற்று சிறு வயதுல இருந்து அப்படியாய் யுத்தம் பண்ணுவதில், எதிரிகளை தோற்கடிப்பதில், ஜெயத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெற்று தருவதில் ஒரு திறம்பட்ட கதாபாத்திரம் யோசுவா. சோ அப்ப மோசேக்கு அப்புறம் தேவன் இப்ப செய்ய போற வேலைகளுக்கு, கானானியரை விரட்டுவதற்கு இப்படி ஒரு தைரியமிக்க ஒரு யுத்த வீரன் தேவை. அந்த யுத்த வீரனா தேவ பார்வைக்கு அன்று காணப்பட்டவர் தான் யாரு? யோசுவா. அதனாலதான் தேவன் யாரை சூஸ் பண்றாரு? யோசுவா. அப்ப வெறும் சண்டை போட தெரிஞ்சா மட்டும் போதுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை. அந்த தலைமைத்துவத்திற்கு உரிய எல்லா பண்புகளும் இவரிடத்துல இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பாடங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல கடந்து போகும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட ஜீனியாலஜி பார்த்துருக்கிறோம், அவரோட வம்ச வரலாறு பற்றி பார்த்துருக்கிறோம். இப்ப இரண்டாவது சப்டைட்டில் அவரோட பேருக்கான அர்த்தம் பாருங்க. தேவனுடைய தேர்ந்தெடுப்புல இது கூட அடங்கி இருக்கு. பெயருக்குரிய அர்த்தம் என்றால் இவரோட பெயர் என்ன? யோசுவா இல்லைங்களா? இவருக்கு மாற்று பேர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவருக்கு வேற என்ன பேர் இருக்கு? வசனங்கள் பார்த்துடலாம், சகோதரிகள் வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 13, 16. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசியாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த யோசுவா எனப்பட்டவருக்கு அவங்க தாய் தகப்பன் வைத்த பெயர் ஒசேயா. இந்த ஒசேயா என்கிற பெயரைத்தான் மோசே எப்படி மாத்திருக்கிறாரு? யோசுவா. அப்படின்னா என்ன அர்த்தம் மாறிடுச்சா? ஏதாவது ஒசேயா என்கிற பெயருக்கு ஒரு வேற அர்த்தம், யோசுவா என்கிற பெயருக்கு வேற அர்த்தமான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். ரீப்ரின்ஸ் 5335. அதுல பிரதர் பேசும்போது ஒசேயா என்கிற பெயர் அது சால்வேஷன், இல்லைனா ஜெகோவா சால்வேஷன், தேவனுடைய மீட்பு, தேவனுடைய ரட்சிப்புன்னு அர்த்தம். இந்த ஒசேயா என்கிற பெயருக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் யோசுவா என்கிற பெயருக்கும். அப்படியே இவர் பேரை மாத்தினாரு? பேரை மாத்தல, ஷார்ட் பண்ணியிருக்கார். சில நேரம் நம்ம குடும்பங்கள்ல அப்படி பண்ணுவோம் இல்லையா? நமக்கு குடும்பங்கள்ல பிறந்திருக்கிற பிள்ளைங்க இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பி சர்டிபிகேட்ல பேர் ரொம்ப நீளமா இருக்கும், ஆனா வீட்டுல பேர் எப்படி கூப்பிடுவாங்க? ஷார்ட்டா தான் கூப்பிடுவாங்க. பல நேரம் இப்படி வீட்டுல ஷார்ட்டா கூப்பிடுற பேரே பிரபலம் ஆயிடும் எல்லா பக்கமும். திடீர்னு என்னைக்கா சர்டிபிகேட் வாங்கி பார்த்தா பேர் ரொம்ப நீளமா இருக்கும். உங்க முழு பேர் இவ்வளவு பெருசுன்றது உங்க
சர்டிபிகேட் பார்க்கும்போது தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒசேயா என்கிற பெயர், யோசுவா என்கிற பெயர் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஒசேயாவினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் யோசுவா. அதையே கிரீக்கில் சொல்லிட்டா, ஏன்னா அதில் எபிரேய வார்த்தை தானே, பழைய ஏற்பாடு எபிரேயம் தானே, யோசுவா ஒசேயா எல்லாம் எபிரேய வார்த்தை. அதே வார்த்தைகளை கிரீக்குக்கு கொண்டு வந்தா ஜீசஸ், அவ்வளவுதான், இயேசு. ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர் கர்த்தர் இயேசு என்கிற பெயருக்கான மீனிங். அப்ப பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்கிற பெயருக்கான அர்த்தம் ரட்சிக்கிறவர். சும்மா இவரா திட்டமிட்டு ரட்சிப்பாரா? நோ. ஜெகோவா சால்வேஷன், தேவனுடைய ரட்சிப்பானவர் இவர். தேவன் எப்படி அவர் ஜனங்களுக்கு மீட்பு கொடுக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அதன்படி ஜனங்களை காப்பாத்துகிறவர் இந்த யோசுவா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசுவாவும் அப்படித்தானே பண்ணாரு. ஜனங்களை கானானுக்குள்ள எப்படி கொண்டு போகணும், யாரெல்லாம் விரட்டி அடிக்கணும், தேவன் சொன்னாரு. தேவன் சொன்னபடி வேலையை செஞ்சு ஜனங்களுக்கு மீட்பு கொடுத்தார். இதே போலதான் நிஜத்துல புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இயேசு அவரும் ஜனங்களை ரட்சிக்கிறார், ஜனங்களை காப்பாத்துகிறார். எப்படி? தேவன் ஏற்படுத்தி வச்ச திட்டம் என்ன, அந்த திட்டத்திற்கு ஏற்ப ஜனங்களை அவரு மீட்டெடுத்தார். அருமையான கம்பாரிசன் இந்த யோசுவா என்கிற பெயருக்கான அர்த்தத்துல இருந்து நமக்கு நம் ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அது பிரதிபலிக்கிறது. ஒரு சின்ன வாசகம் இருக்கு இந்த யோசுவா என்கிற பெயருக்குரிய அர்த்தத்தை வைத்து. அது ஃபர்ஸ்ட் வால்யூம், இங்கிலீஷ்ல பேஜ் நம்பர் 79. அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கோம், வாசிக்கலாம். யோசுவா இஸ்ரேலின் தலைவரானார். அவருக்கு கீழ் அவர்கள் பெரும் வெற்றிகளை பெற்றனர் மற்றும் சொல்லப்போனால் உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட தேசத்தில் நுழைந்தனர். யோசுவா இஸ்ரேலின் தலைவர், அவருக்கு கீழ் பெரிய வெற்றிகள், மாபெரும் வெற்றிகள் கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் உடன்படிக்கையின் தேசத்திற்குள்ளேயே ஜனங்களை கொண்டு போனது யார் தான்? யோசுவா. இது ரசல் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இந்த யோசுவா என்கிற பெயருக்குரிய அர்த்தத்துக்கு ஏற்ப அவர் வாழ்க்கையில செய்த மகத்துவமான செயல்களை பற்றி எழுதியிருக்கிறார். மூன்றாவது, இந்த யோசுவாவை குறித்த ஒரு சப்டைட்டில், இவருடைய தலைமைத்துவத்தின் காலம் அல்லது இவர் ஒரு நியாயாதிபதியாக எத்தனை ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பணியாற்றினார். இந்த தகவல் ரீப்ரின்ஸ் 5335 5335 இருக்கு. சிஸ்டர் நீங்க வாசிக்கலாம். யோசுவா மோசேயின் ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்ட நேரத்தில் அவர் 83 வயதில் இருந்தார். இன்னும் உற்சாகம் பலம் நிறைந்தவராக இருந்தார். மேலும் அந்த பதவிக்கு சிறந்த தகுதியுள்ள மனிதர். 27 ஆண்டுகள் யோசுவா இஸ்ரவேலின் தலைவராக இருந்தார். பாருங்க, இது ஒரு முக்கிய குறிப்பு. ஒருவேளை இதற்கு நேரடியா வசனங்கள் தெரியாதது போல இருக்கலாம், ஆனா இருக்கு. எப்படி சொல்லலாம் என்றால், பாருங்க, இப்ப யோசுவா உயிரோட இருந்த மொத்த காலம் 110 வருஷம். இது நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு. யோசுவா உயிரோட இருந்த காலம் 110 வயசு. அடுத்தது பாருங்க, இவர் கானானுக்குள்ள நுழையும் போது தானே சார்ஜ் எடுக்கிறார். தேவன் இவரை நியாயாதிபதியா உயர்த்துறாரு. அப்ப இவருக்கு எவ்வளவு வயசு இருக்கலாம் என்றால், இப்ப ரசல் சொல்றாரு 83. இவர் நியாயாதிபதியா பொறுப்பெடுக்கும் போது 83 வயசு. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்னா, நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். அடிப்படை வேத பாட வகுப்பு படிக்கும் போது வேதாகம காலக்கணக்கு பாடம் பார்ப்போம் இல்லையா? அப்பொழுது இந்த வனாந்தர பயணத்தின் 40 ஆண்டுகளை நம்ம கால்குலேட் பண்ணும்போது காலேப் என்கிற மனுஷன் பேசின ஒரு வசனத்தை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். மோசே சீனாய் மலைக்கிட்ட இருந்து வேவு பார்க்கறதுக்கு 12 பேர் அனுப்புவார், ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து ஒவ்வொருத்தர். அப்ப காலேப் போவார் யூதா கோத்திரத்துல இருந்து, எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து யோசுவா போவார். இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. 10 கோத்திரத்தின் பிரதிநிதிகள் துர்சாட்சி சொல்வாங்க, பயமுறுத்துவாங்க ஜனங்களுக்கு. ஆனா காலேப்பும் யோசுவாவும் விசுவாசத்தோடு நல்ல சாட்சிகளை அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, இந்த அனுபவத்துக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாரு? அதிகமான ஜனங்கள் அவிசுவாசிகளா போனதுனால இஸ்ரேலர்கள் இவங்கெல்லாம் வனாந்தரத்துல மறிச்சிடுவாங்க,
நல்ல சாட்சி சொன்ன இந்த 2 மனிதர்கள் இவங்க கானானுக்குள்ள போவாங்கன்னு தேவன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி 40 வருட வனாந்தர பயணத்துக்கு அப்புறம் கானானுக்குள்ள வந்துருவாங்க. இந்த யோசுவாவும் வந்துருவாரு, காலேப்பும் வந்துருவாரு. இப்ப தேசம் பங்கிடப்படும் போது காலேப்புக்கு சில பகுதிகள் தேவைப்படுது. இன்னும் சில நிலங்கள், சில வயல்வெளியான பகுதிகள் தேவைப்படுது. அதை யோசுவாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கும்போது என்ன சொல்லுவாரு? இப்ப நான் ஏறத்தாழ 85 வயது உள்ளவன். ஆனா நான் வேவு பார்க்க அனுப்பப்படும் போது எத்தனை வயசுல இருந்தேன்? 40 வயசுல இருந்தேன். பாருங்க, அப்ப இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்துல வாழ்பவர்கள். அப்ப காலேப்பு அவர் வயசை பத்தி சொல்றாருன்னா கண்டிப்பா அப்ப யோசுவாவும் ஏறத்தாழ அதே வயதுக்கு கொஞ்சம் பக்கத்துல, ஒரு வயசு 2 வயசு குறையவோ கூடவோ அப்படிப்பட்டவராக தான் அவர் இருந்திருக்கணும். எனவே இங்க பிரதர் ரசல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, 83 வயசு பொறுப்புக்கு வரும்போது. நம்ம நினைச்சிடக்கூடாது அந்த காலகட்டத்தில் 83 வயசுனா அது ஒரு வாலிப வயசு அப்படி நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிறவங்க 900 வருஷம், 800 வருஷம், 600 வருஷம்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால இது 83 வயசுன்றது ரொம்ப சின்ன வயசு அப்படி நினைச்சிடக்கூடாது. இந்த 600, 700, 900 முதலாம் உலகத்துல தான். 2ஆம் உலகத்தை பொறுத்தளவு ஒருத்தர் 83 வயசை நெருங்கி ஒரு 100 வயசு கிட்ட வந்தாலே ஏறத்தாழ அவர் யார் தான்? ஒரு வயது மூத்த மனுஷன் தான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது யோசுவாவின் 83 வயசுன்றது ஏறத்தாழ நம்ம காலத்துல சொல்லிட்டா ஒரு 50 வயசை கடந்தவர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம காலத்துல 83, 80 வயசை தாண்டிட்டா நம்ம ரொம்ப பலகீனமானவங்களா இருக்கிறோம். பட் அந்த நாட்கள்ல 120 வயசு வரைக்கும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இவர் வாழ்ந்த காலகட்டத்துல. ஆனாலும் இந்த 83ன்றது ஒரு வாலிப வயசு கிடையாது. ஒரு புருஷ தன்மையுள்ள வாழ்க்கையை கடந்து ஓரளவு ஒரு வயது மூத்த பாகத்தை நோக்கி நுழையக்கூடிய வயது பருவம் அந்த 83 வயசு. ஆனாலும் யோசுவா எப்படி இருந்திருக்கிறார்? வார்த்தைகள்ல கவனித்தோம். உற்சாகம், பலம் உடையவரா இருந்திருக்கிறாரு. 27 வருஷம் தேவ ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக சேவை செய்திருக்கிறார். அடுத்து இவரை பற்றி, இவருடைய ஆட்சி காலத்தை பற்றி ஒரு பதிவு இருக்கு. அதே ஆர்டிக்கல் தான். இவர் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ரொம்ப உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். இதான் நம்ம சொன்னோம். யுத்தம் பண்ண செஞ்சா மட்டும் போதுமா? நோ, ஃபெய்த்ஃபுல்னஸ் வேணும். மோசேக்கு ரொம்ப நெருக்கமானவர் யோசுவா. எங்கேயாவது மோசே கூட இவர் சண்டை போட்ட மாதிரி, அவரோட சொல் பேச்சு கேளாமல் நடந்துகிட்ட மாதிரி வசனம் இருக்கா? கிடையாது. எங்க அப்பா எலிசாமா சேனாதிபதி, யுத்த வீரன், நானும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன், ஏதாவது எங்கேயாவது போராடி இருக்கிறாரா? நோ. அப்படியே அந்த தேவ மனுஷனுக்கு கீழ்பட்டு இருக்கிற ஒரு அருமையான ஊழியன் யோசுவா. அதுதான் சொல்லப்படுது. தேவனுக்கு மட்டுமல்ல ஜனங்களுக்கும் ரொம்ப உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறாரு. அவர் யோர்தான் வழியாக அவர்களை வழிநடத்தி தேசத்தின் பட்டணத்தை கைப்பற்றுவதற்கு வழிவகுத்தார். தேசத்தை கோத்திரங்களுக்கு பிரித்து ஜனங்களை மிகவும் ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்தார். கொடுக்கப்பட்ட வேலையை ஏதோ ஏனோதானோ செய்கிறது, ஜனங்களை மிரட்டுறது, அப்படியே அதிகாரம் செலுத்துறது. இந்த குணம்லாம் யார்கிட்ட கிடையாது? யோசுவாட்ட கிடையாது. அருமையான ஒரு தலைமைத்துவத்திற்கு ஏற்ற மனுஷன். ஸோ அப்ப இதுதான் அந்த யோசுவாவினுடைய 27 ஆண்டு காலங்கள் அவர் செய்திட்ட நியாயாதிபதிகளின் ஊழியம். இந்த ஊழியம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு என்பதற்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல? ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போது அவருக்கு பிரியமா நடக்கலாம். ஆனா ஒருத்தர் மரிச்சதுக்கு அப்புறமும் அவர் செஞ்ச ஊழியத்தோட தாக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் சாட்சி. யோசுவா உயிரோடு இருக்கும்போது ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தார்கள். அப்படி இருந்தா பரவாயில்ல, அது ஆஸ் யூஷுவல், அது நார்மலா அப்படித்தான் இருக்கும். ஆனால் யோசுவா மரித்ததற்கு அப்புறம் கூட
யோசுவா காலத்துல இருந்து பழக்கப்பட்டவங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்பனா இவர் ஒரு கிரேட்டஸ்ட் ஜட்ஜ் அப்படின்றதற்கு இந்த வசனம் ஒரு நல்ல சான்று. அவர் மறிச்சிட்டாலும் அவர் காலத்துல இருந்தவங்க கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. இதுதான் அவருடைய 27 ஆண்டு காலங்களினுடைய தலைமைத்துவத்தின் சிறப்பம்சம். இப்ப நெக்ஸ்ட் சப்டைட்டில் யோசுவாவை பற்றி இவருடைய ஸ்பெசிபிகேஷன் பைபிள்ல வேதாகமத்தில் இந்த யோசுவாவை பற்றி இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் எல்லாம் என்ன? நம்ம இவரை பத்தி தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போதே இன்னைக்கு சொன்னோம் இல்லையா, இவரை ஸ்டடி பண்ணணும்னா ஒரு புக்கே இருக்கு, யோசுவா அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு. அந்த புத்தகம் இல்லாம யாத்திராகமத்தில் இருக்கு, இன்னும் வேற சில இடத்துல கூட இருக்கு. அவ்வளோத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அதுக்காக சில சம்பவங்களை லிஸ்ட் அவுட் பண்ணோம். இவர் மூலம் வெளிப்பட்ட சில அசாத்திய செயல்கள் தேவன் தான் செஞ்சார். பட் யாரை பயன்படுத்தி? யோசுவாவை பயன்படுத்தி. அப்படி என்னெல்லாம் சம்பவங்கள் பைபிள்ல சொல்லலாம்? நிறுத்தி வச்சார், இது ஒரு ஸ்பெஷல் தான், மாற்று கருத்து இல்லை. சூரியன் சந்திரனை வந்து நிறுத்தி வைக்கிறது. இப்போ சின்ன ஒரு லிஸ்ட் நம்ம உங்களுக்கு காட்டுறோம், நீங்க கவனிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். அமலேக்கோட சண்டை, போர் வனாந்தரத்துல நடந்தது. இந்த ஒரு யுத்தத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, வனாந்தர பயணத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்கொண்ட முதலாவது யுத்தம் வந்து இதான். அந்த செங்கடல் பிளந்து வனாந்தரத்து பயணத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆயிட்டாங்க இல்லையா இஸ்ரேலர்கள். அப்படி ஸ்டார்ட் ஆன உடனே இஸ்ரேலர்களை எதிர்த்து சண்டை செய்ய வந்ததுல முதலாவது இந்த அமலேக்கியர். அதனாலதான் தேவன் நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருப்பாரு, அமலேக்கியரை மாத்திரம் எங்க பார்த்தாலும் என்ன பண்ணிடாதீங்க, உயிரோட விட்டுறாதீங்க, அவங்கள சாகடிச்சிடுங்க, சங்காரம் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பார். சவுல் ராஜா இவங்க விஷயத்துல தான் தப்பு பண்ணுவார், இவங்களை விட்டு வச்சிருவார். அது பெரிய தப்பு. எதனால அமலேக்கியரை சங்காரம் பண்ண சொல்றாரு? அருமையாய் தேவ வாக்குத்தத்தத்தை பெற்று வனாந்தர பயணத்துக்குள்ள நுழைகிற தேவ மனிதர்கள் இடத்துல வந்து முதல்ல ஒருத்தர் சண்டைக்கு நிக்கிறார்னா அவர் இந்த அமலேக். இவர்களை எதிர்த்து மோசே எப்படி சண்டையிட்டு ஜெயிச்சார் என்றால், மோசே அந்த முழு சண்டையின் பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு? யோசுவா, நீங்க போர் வீரர்களை கூட்டிட்டு யுத்தம் பண்ணுங்க. அப்ப யோசுவாட்ட அந்த ஒர்க்கு கொடுக்கிறாருன்னா காரணம், எலிசாமாவோட பேரன் இவரு யோசுவா. அவங்க தாத்தா கிட்ட இருந்து பயிற்சி எடுத்தவர். கண்டிப்பா இவர் யுத்தம் செஞ்சு ஒரு வீரமிக்க மனுஷனாக இவர் காணப்பட்டிருக்கலாம். எனவே இப்ப மோசே அவர் கையில ஒர்க்கு கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு மோசே மலை உச்சி மேல தேவன் அவருக்கு கொடுத்த அந்த அத்தாரிட்டி, அந்த ராடு, அந்த கோல் பிடிச்சிட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். மோசே அந்த கைகளில் இருக்கிற கம்பு, அந்த கோலை உயர்த்தி பிடிச்சார்னா யுத்தத்துல இஸ்ரேலர்கள் கை ஓங்கும், ஜெயிப்பாங்க. ஒருவேளை கை தளர்ந்து மோசே கோலை கீழே இறக்கிட்டார்னா அமலேக்கியர் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படியாகவே அந்த யுத்தம் போச்சு. ஆனா கடைசியில இஸ்ரேலர் ஜெயித்தார்கள். அந்த யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? யோசுவா. எங்கவே ஆரம்பிச்சிருப்பார் இவருடைய அந்த ஒரு அனுபவங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் யோசுவாவோட லைஃப்ல. இதை ரீபிரிண்ட்ஸ் 40-60 சகோதரர் ரசல் சொல்லும்போது, முதல் போரில் மக்களை வழிநடத்தும் பொறுப்பு யோசுவாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இரண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, மோசையோடு கூட சீனாய் மலைக்கு சென்றது யார்? யோசுவா தான். மலை உச்சி வரைக்கும் போல, ஆனா தேவன் மோசையோடு பேசுகிற இடத்திற்கு கீழே வரைக்க, அந்த மலையின் பாதி வரைக்கும் கடந்து சென்றவர் யார்னா யோசுவா. எவ்வளவு பெரிய வாய்ப்புல. இப்படி மோசை இவரை கூட்டிட்டு போறார் என்றால் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவரா யார் இருந்திருக்கிறது? யோசுவா. பொதுவா ஒருத்தரை நம்புறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல. அதுவும் மோசை எவ்வளவு பெரிய பணியில இருக்கிறார். அவருக்கு கீழே யோசுவா வச்சுக்கிறாரு, அதுவும் தேவனும் அதை பெர்மிட் பண்றார் என்று சொன்னால் எவ்வளவு நல்ல கதாபாத்திரம் அவர். கீழ்ப்படிதல்ல,
தாழ்மையா ஒப்பு கொடுத்து போறதுல, அதே நேரத்துல ஒரு வீரமிக்க மனுஷனாக ஒரு நல்ல பாத்திரம் யோசுவா. ஸோ சீனாய் மலைக்கு மோசையோடு கூட இவர் சென்றவர். வசனம் வேண்டாம், நோட் பண்ணிக்கலாம். யாத்திராகமம் 24 வசனம் 13, 14 ஆதாரம் இருக்கு. யோசுவா அவர் சீனாய் மலைக்கு மோசையோடு சென்றார். ஆரோன் கூட போகல, ஆனா யார் போறா? யோசுவா போறார் மோசையோடு. தேர்ட் ஒன், மூணாவது சிறப்பு யோசுவாவினுடைய விஷயத்துல. ப்ரீபிரின்ஸ் 40-60 தான் சகோதரர் சொல்றாரு, தேசத்தை வேவு பார்க்க சென்ற கூட்டத்தினரை யோசுவா லீட் பண்ணார். நம்ம ஜென்ரலா என்னதான் புரிஞ்சிருப்போம், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தர், மொத்தம் 12 பேரை மோசை அனுப்புனார். சரி, 12 பேர் அனுப்புனார்னா அதுக்கு ஒரு லீடர் இருக்கணும்ல. அதைத்தான் சொல்றார், அன்னைக்கே அந்த வேவு பார்க்க சென்ற 12 பேருக்கு லீடர் யாரு? யோசுவா தான். அந்த ஒரு பொறுப்புல அன்றைய காலகட்டத்திலேயே இஸ்ரேலர்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்து ஒரு 1 இயர் கடந்து போன காலத்திலேயே ஒரு 12 பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல யோசுவா காணப்பட்டிருக்கிறார். நல்ல அறிக்கையை கொண்டு வந்தார். தேவன் நிச்சயம் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், பயப்பட வேண்டாம். ஜனங்கள் ஒருவேளை அங்க இருக்கிறவங்க நம்மளை விட பலசாலிகளா தெரிஞ்சாலும் தேவன் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நம்மால் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்று நல்ல அறிக்கையை கொண்டு வந்தவர் இந்த ஜோஷுவா. இதற்கடுத்து இவருடைய சிறப்பான விஷயம் என்று சொன்னால் யோர்தானை கடத்தல். இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வருவதற்கு தேவன் யோசுவாவை பயன்படுத்தியே அந்த அற்புதகரமான நிகழ்வினை நடத்தினார். ஜென்ரலா யோர்தானை கடக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிகுறி அல்லது ஒரு உறுதிப்பாடு. எதற்கு உறுதிப்பாடு? தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமிக்குள் இஸ்ரேலர்கள் வந்துவிட்டார்கள் என்பதற்கான அடையாளமே என்னன்னா, யோர்தானை கடந்துட்டாலே ஜனங்கள் எதுக்குள்ள கால் வச்சுட்டாங்க? கானானுக்குள்ள கால் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் யோர்தானை கடக்கிறதுல அவ்வளோ கடினம் இருந்துச்சு. தேவனும் சொன்னார் யோசுவாட்ட, யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார். என்ன சொன்னார்? வசனத்துல பார்ப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் எல்லாருக்கும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆம் அன்புக்குரியவர்களே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இதை இஸ்ரேலர்கள் எல்லாரும் இன்னைக்கு அறிய போறாங்க. நமக்கான அடுத்த தலைவர் யோசுவா தான். அப்படி எல்லாரும் அறியத்தக்கதாக நான் ஒரு காரியம் பண்ண போறேன். பொதுவா போன கிளாஸ்ல பார்த்தோம், தேவனால் எழுப்பப்படுகிற நியாயாதிபதியை ஜனங்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த நியாயாதிபதி மூலம் வெளிப்படுகிற செயல் ஜனங்களின் தேவைகள் பூர்த்தியாகும், ஜனங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வாகும். இதை வச்சுதான் ஜனங்கள் கண்டுபிடிப்பாங்க, இவர் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட இன்றைய கால தலைவர், தேவனுடைய பாத்திரம் அப்படின்றத ஏற்றுக்குருவாங்க. இதே மாதிரிதான் தேவனே சொல்றாரு, இந்த யோர்தானை நான் உன்னை வைத்து பிரித்து ஜனங்களை வழி நடத்துவேன். அந்த அனுபவம் வந்த பின்னாடி ஜனங்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்க தான் அடுத்த லீடர். எனவே யோசுவாவோட வாழ்க்கையில ஒரு சிறப்பம்சம் மிக்க செயல்களில் யோர்தானை கடந்து சென்றதும் ஒன்று. அப்படி கடந்து சென்ற அனுபவம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்கு. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். சோ சிறப்பு வாய்ந்த நிகழ்வு யோர்தானை கடத்தல். அடுத்தது, இதுக்கப்புறம் என்ன பண்ணார் என்றால், கானானுக்குள்ள நுழைந்த உடனே யோசுவா செய்த ஒரு முக்கிய செயல், நீங்க சப்டைட்டிலா பார்க்கலாம், இஸ்ரேலர்களுக்கு அல்லது இஸ்ரேலர்களுக்குள் இருக்கிற புருஷர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். வாசிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம். யோசுவா 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் வீசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே அருமையாய் நாம பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ இஸ்ரேல் ஜனங்களுக்கு திரும்ப 2ஆம் விசை என்ன பண்ணிடு? விருத்த சேதனம் பண்ணிடு. பொதுவா இந்த வார்த்தைகளை அப்படியே லிட்ரலா எடுத்தா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். எப்படி செகண்ட் டைம் ஒரு விருத்த சேதனம் என்பது புருஷர்களுக்கு பண்ண முடியும் என்றால், அன்புக்குரியவர்களே, இதோட அர்த்தம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆபிரகாம் கிட்டேயே தேவன் சொன்னார், உன்னுடைய சந்ததியாய் இருப்பவர்கள் உனக்குரிய சந்ததியானவர்கள் என்பதற்கான அடையாளம் புருஷர்களாய் இருப்பவர்கள் விருத்த சேதனம் பண்ணணும். ஆனால் இஸ்ரேலர்கள் எகிப்தில் அடிமையா இருந்துட்டாங்க. சரி, எகிப்தில் அடிமையா இருக்கும் போது கூட அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருந்துச்சு இல்லையா? இஸ்ரேலர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அதனால அதற்குள்ள சரியா பிறக்கிற பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணியிருக்கலாம். வனாந்தரத்துல குழந்தை பிறப்பே இருக்காது சொல்ல முடியுமா? கண்டிப்பா வனாந்தரத்திலையும் குழந்தை பிறப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா தேவன் சொன்னார்ல, வேவு பார்த்துட்டு வந்துட்டு துர்சாட்சி சொன்னவங்களின் நிமித்தம் யார் யாரெல்லாம் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்களோ இந்த சந்ததியெல்லாம் நான் எங்கேயே அழிச்சிடுவேன், வனாந்தரத்திலே அழிச்சிடுவேன். இவங்களுடைய அடுத்த சந்ததி தான் கானானுக்குள்ள போகும் என்றால், அப்ப இஸ்ரேல் ஜனங்களினுடைய புதிய பிறப்புகள், குழந்தை பிறப்புகள் வனாந்தர பயணத்திலையும் நடந்திருக்கு. அப்ப வனாந்தரத்துல பிறக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருப்பாங்களா? நோ. இதே இது விருத்த சேதனம் பண்ணாம தேவன் வாக்கு கொடுத்திருக்கக்கூடிய தேசத்துக்குள்ள நுழைஞ்சா நல்லதா? ஆபத்து, பேராபத்து. இதை யார் விஷயத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, மோசே என்கிற தேவ மனுஷன் மீதியானியர்ல இருந்தார்ல, மீதியானியர்ல இருக்கிற அவரை தேவன் முச்சடியில தூதன் மூலம் தரிசனமாகி பேசி ஊழியத்துக்கு அவர் அழைத்து எகிப்துக்கு வர சொல்லுவார். எகிப்துக்கு வர சொல்லும் போது மோசே ஃபேமிலியோட முதல்ல கிளம்புவார். கிளம்பி டிராவல்ல ஒரு இடத்துல நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணா திடீர்னு ஒரு தூதன் மோசையை கொல்ல பார்ப்பார். இப்ப கொல்ல பார்க்கும் போது அந்த இடத்துல மோசையின் மனைவி என்ன பண்ணுவாங்க? சிப்போராள் அப்படின்னா தன்னுடைய பிள்ளையினுடைய நுனித்தோலை அவர்கள் அறுத்து, இவர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே மோசையை கொல்ல பார்க்கிற அந்த செயல், அந்த சம்பவம் நிறுத்தப்படும். அங்க மோசையை பாதுகாக்கப்படுவார். இதெல்லாம் பைபிள்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான பகுதிகள். தேவன் தான் அழைச்சாரு மீதியான்ல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரை. அப்புறம் ஏன் அவரை வர வழியில தேவதூதன் கொல்ல பார்க்கணும்? அவங்க மனைவி இப்படி ஒரு செயல் செஞ்ச உடனே ஏன் அந்த கொலை செய்யப்படுகிறது நிறுத்தப்படணும்? புரியாத விஷயமா இருக்கே நம்ம நினைக்கலாம். தேவனுடைய அனந்த ஞானங்கள் என்பது ரொம்ப பெருசு. மோசே கண்டிப்பா எகிப்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவருக்கு புரிதல் வந்த பிற்பாடு தான் ஒரு இஸ்ரேலன் என்பதில் தெளிவா இருந்தார். ஆனா அதே நபர் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்து அவர் மீதியான் தேசத்திற்கு உயிர் தப்ப கடந்து போன பிற்பாடு அங்க அவருக்கு ஃபேமிலி அமைஞ்சாச்சு. மனைவி பிள்ளைங்கெல்லாம் கிடைச்ச உடனே ஒருவேளை ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவருக்குள் அந்த நம்பிக்கை இருந்திருக்கலாம், விருத்த சேதனம் அவர் செஞ்சிருக்கலாம். ஆனா அடுத்த பிள்ளைகள் பிறக்கிற போது இப்ப இவர் இஸ்ரேலை விட்டு வெளியில வந்துட்டதுனால மற்ற உறவுகளினுடைய கருத்து அல்லது அங்க இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மகனுக்கு விருத்த சேதனங்கள் பண்ணப்படாமல் போயிருக்கலாம். சரி, இப்ப விருத்த சேதனம் பண்ணல. ஆனா மோசே கிட்ட ஏன் தேவன் தரிசனம் ஆகணும்? அவரையும் ஊழியத்துக்கு அழைக்கணும். இவரு நல்லா தானே இருக்கிறாரு மோசே. அதனால மோசையை ஏற்ற பாத்திரம் தேவன் தேர்ந்தெடுத்தாச்சு. ஆனால் இப்ப குடும்பத்தை கூட்டிட்டு எங்க வராரு? எகிப்துக்குள்ள வரார். எகிப்துக்குள்ள ஆபிரகாமோட சந்ததி இருக்கு. மொத்த சந்ததி இஸ்ரேல் இருக்கிறாங்க. அப்படி ஆபிரகாமோட சந்ததியோட ஒருத்தர் போய் இணைய வேண்டும் என்றால் புருஷர்களா இருக்கிற அனைவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது அவசியம். இப்ப மோசையோட பையன் விருத்த சேதனம் பண்ணாததுக்கு காரணம் யாரு? அந்த பையனை பிடிச்சு கொண்டா நியாயமா? இல்ல, கண்டிப்பா அதுக்கு காரணம் தகப்பன் தான். எனவே அந்த இடத்துல தேவதூதனுடைய தலையீடு அங்க வருகிறது.
அப்பொழுது சிப்போரால் அதை உணர்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வசனத்துல என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே எழுத்துப்பூர்வமா சம்பவிச்சிருக்கும், அப்படி கிடையாது. நடந்த நிகழ்வுகளை சுருக்கமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வசனமா எழுதிட்டாங்க. அந்த சுருக்கத்தை கர்த்தர் இயேசு சொன்ன மாதிரி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மை புரியும். சரி, அப்படியே தேவன் வழியில இப்படி ஒரு தடை, ஒரு இடையூறு போல ஏற்படுத்தணும் என்றால் இந்த அனுபவத்தின் மூலம் யாருக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்? மோசையோட மனைவி, மாமனாரு, அவங்க மொத்த குடும்பத்துக்கும் புரிதல் வந்திருக்கும். இது தேவன் சம்பந்தப்பட்ட வேலை. இஸ்ரேலின் தேவன் என்பவர், அவர் பயபக்திக்குரியவர் என்பது அந்த டோட்டல் ஃபேமிலிக்கு புரிதல் வந்துடும். அந்த அனுபவத்திற்கு அப்புறம் தான் மோசையோட மாமனார் என்ன பண்ணுவார்னா, அவர் ஃபேமிலியை கூட்டிட்டு அவர் மீதியானிக்கே போயிடுவாரு. மோசை எங்க போவாரு? அவர் மட்டும் தனியா எகிப்துக்கு போய் அங்க ஜனங்களை மீட்டுட்டு வருகிற வேலையை பார்ப்பார். இந்த சம்பவம் நம்ம எதற்காக சொல்றோம் என்றால், தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த பூமிக்குள்ள ஒருத்தர் நுழையும் போது விருத்த சேதனம் இல்லாம உள்ள போனா அது மரண ஆபத்து. அப்படியான மரண ஆபத்துக்குள்ள இஸ்ரேலர்கள் மாட்டிக்கிட கூடாது என்று சொல்லிதான் வசனம் சொல்லுது. கர்த்தரே சொல்றாரு, ஒருத்தர் விடாம எல்லாரும் என்ன பண்ணுங்க, புருஷர்களா இருக்கிற எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணுங்க. இந்த ஒரு வேலையை செய்தவர் யோசுவா. நீங்க ஈஸியா சொல்லிடலாம். விருத்த சேதனம் என்பதின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சரி, இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுவதின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சரி, ரொம்ப சிம்பிள். விருத்த சேதனம் என்பது அர்ப்பணிப்பை குறிக்கிறது, அவ்வளவுதான். இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணுதல் என்றால் நம்ம வாழ்க்கையை முற்றுமுடிய தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறது. கான்சக்ரேஷனினுடைய ஒரு அடையாளம் தான் விருத்த சேதனம், அர்ப்பணிக்கிறதின் அடையாளம், இல்லைங்களா? அப்ப நல்லாவே நமக்கு தெரியும், அர்ப்பணிக்காத எவராது ஒருத்தர் சுவிசேஷ யுகத்துல பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. காணான், பரம காணான், பரலோகம். பரலோகத்திற்குள் ஒருத்தர் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவர் தன்னை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அப்படியாக ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிப்பின் பாதைக்குள்ள கொண்டு வந்து தேவ சித்தத்தின்படி அந்த அர்ப்பணிப்பின் பாதையில அவர்களை வழிநடத்தி ஒரு நிறைவு நிலைக்கு கொண்டு செல்லுகிறது யாரு? சுவிசேஷ யுகத்துல கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர் தான் யாரு? யோசுவா. சோ யோசுவா இஸ்ரேலர்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் பண்ணினார் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய வகையில சுவிசேஷ யுக சபையா இருக்கிற நம்ம அனைவரும், சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருமே நம்ம அர்ப்பணிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம அர்ப்பணிப்புக்குள்ள வருவது தேவ சித்தம். தேவன் தான் சூஸ் பண்றார், மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த வேலைகளை தேவன் யாரை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு? நமக்கு தலையா இருக்கிற கர்த்தர் இயேசுவை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். இது யோசுவா மூலம் நடைபெற்ற சிறப்பம்சம். அடுத்த ஒரு சிறப்பம்சம் முதல் பஸ்கா ஆசரிப்பு. கானானில் முதல் பஸ்கா ஆசரிப்பு நடந்தது. இதை யோசுவா தான் நடத்தினார். யோசுவா தலைமையில தான் நடந்துச்சு. இஸ்ரேலர்களுக்கு சொன்னார் இல்லைங்களா, யாத்திராகமத்துல 11, 12 அதிகாரங்கள்ல எகிப்தை விட்டு வெளியில வரக்கூடிய அந்த நாளுக்கு முந்தின நாளில், இது தலைமுறை தோறும் உங்களுக்கு நித்திய நியமனம். நான் கொடுக்கிற தேசத்திற்குள் நீங்கள் நுழைந்த பிற்பாடு குறித்த காலத்திலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கணும் சொன்னார். அது அருமையாய் இந்த இடத்துல யோசுவா ஆரம்பிச்சு வைக்கிறாரு. மொத்த இஸ்ரேலர்களும் அந்த ஒரு புல்வெளி பகுதியில கானான் தேசத்தின் நிலப்பரப்புகளில அமர்ந்து பஸ்கா ஆசரிப்பை ஆசரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தேவ மனுஷனாக இருக்கிற யோசுவாவை வைத்து தேவன் செய்திருக்கிற சிறப்பு. நெக்ஸ்ட், அடுத்தது நிறைய சொல்லலாம். ஏன்னா இப்ப கானானுக்குள்ள நுழைஞ்சாச்சு. இந்த யோசுவாவோட சிறப்பு அம்சத்தை யாத்திராகமத்திலிருந்து பார்த்து இப்ப கானானுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா, கானானுக்குள்ள இவரை வச்சு செஞ்ச செயல்கள் நிறைய இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, கானானில் நடந்த யுத்தங்கள், எல்லா யுத்தங்களுக்கும் யார் தான் தலைமை ஏற்றிருக்கணும்? யோசுவா தான் தலைமை ஏற்றிருக்கணும்.
அனைத்து யுத்தங்களையும் நடத்தினார். வசனம் வாசிச்சிடலாம் இதை பற்றி. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லோரோடும் யுத்தம் பண்ணினான். ரொம்ப குறிப்பிடத்தக்க வார்த்தை, நெடுநாளாய். 27 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறார்னா அந்த வருஷங்கள் எல்லாத்திலையும் மேக்சிமம் என்ன நடந்திருக்கு? யுத்தம் நடந்திருக்கு. நெடுநாளா யுத்தம் பண்ணியிருக்கிறார். அப்புறம் கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை. மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். பாத்தீங்களா? எல்லா பட்டணங்களையும் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுனா இதை நிஜத்துல புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஈஸி. நம்ம கிட்ட இருக்கிற பலகீனங்களை மாத்தணும்னா எவ்வளவு கஷ்டம். சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற நம்ம கிட்ட எவ்வளவு ஜென்ம சுபாவம் இருக்கு. அதை ஒவ்வொன்னா மாத்திட்டு வர்றது என்ன பாடு இல்லை. போன மாதிரி தெரியுது, ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் உள்ள வந்துடுது. அதே பிரச்சனைகள், அதே பலகீனங்கள். இந்த மாதிரி தான் இந்த ஒரு கானானிய பட்டணத்தாரை பல நாள் யுத்தம் பண்ணி சண்டையிட்டு தான் எல்லா பட்டணங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது அனைத்தையும் தலைமைத்துவம் தாங்கி நடத்தியவர் யோசுவா. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நியாயாதிபதியாக இருக்கிற இந்த யோசுவாவை பற்றி இந்த ஒரு 4 வகையான கிளை தலைப்புகள் மூலம் இப்ப நம்ம கவர் பண்ணி பார்த்துட்டோம். பாடத்தோட ஃபைனல் இவரை வைத்து, இந்த யோசுவாவை வைத்து இவர் வாழ்க்கையை தியானிக்கிறதின் மூலம் நமக்கு என்ன பாடங்கள், படிப்பினைகள் இந்த முதல் நியாயாதிபதி மூலம் கவனிக்கலாம். முதலாவது நமக்கான பாடம் ரீப்ரின்ஸ் 5335. ஏற்கனவே ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் சில குறிப்பிட்ட வாசகங்கள் இங்கே இருக்கு. சகோதரி அவர்கள் வாசிக்கலாம். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் யோர்தான் வழியாக அவர்களை வழிநடத்தி. அது இல்ல, நமக்கான பாடங்கள்ல வரக்கூடிய ஸ்லைடு. ஓகே, இத வாசி. யோசுவா மோசேயை பின்பற்றியவர். பாருங்க, இதெல்லாம் வாசகம் கவனிக்கணும். மோசேயை பின்பற்றியவர், மோசையோடு சண்டையிட்டவர் நோ, கொஞ்ச நாள்ல பிரச்சனை பண்ணினவர் நோ. மோசே இருந்த காலங்கள் வரைக்கும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கிறார். அப்புறம் தெய்வீக பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவர். தெய்வீக பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்னா மோசே யாரால ஏற்படுத்தப்பட்டவர்? மோசையே தன்னை ஏற்படுத்திக்கிட்டாரா? நான் தான் உங்களுக்கு லீடர்னு தேவன் பார்த்து அவரை அழைச்சி தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே மோசே தேவனுடைய வார்த்தையின்படி ஏற்படுத்தப்பட்டவர். சோ இப்ப யோசுவா தெய்வீக பிரமாணம் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படுகிறவர். அப்புறம் மற்றும் ஜனங்களிடம் நம்பிக்கை மற்றும் செல்வாக்கு பெற்று அவர்களுக்கு உதவியாக இருந்தார். ஜனங்களுக்கு ஒரு உதவிகரமான மனுஷன் இந்த யோசுவா. அப்புறம் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமா, வெறும் தேவனுக்கு மட்டும் இல்ல. பல நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தேவனுக்கு தெரியும் என்னைய பத்தி, மற்றவங்க என்னைய புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி அப்படின்னு சிலர் நம்ம பேசுவோம் இல்லையா. ஆனா யோசுவா எப்படி? ஆமா, ஒருத்தர் இப்ப தேவனை நேசிக்கிறது உண்மையா இருந்தா அவர் யாரையும் நேசிக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளையும் நேசிக்கணும். கண்டிப்பா காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது? அன்பு கூற முடியாது. சோ யோசுவா தேவனுக்கு மட்டுமல்ல ஜனங்களுக்கும் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அப்புறம் யோசுவா தேவன் விரும்பியபடியே இருந்தார். இது எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? தேவன் அந்த காலகட்டத்துல தேவையுள்ள ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அதுக்குரிய ஒரு எலிஜிபிள் யார்கிட்ட இருந்திருக்கு? யோசுவாட்ட இருந்திருக்கு. என்னென்னலாம் சொல்லலாம்? உண்மை, ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிதலோடு காணப்படுகிற தன்மை, தேவ வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைத்து வாழுகிறது, தேவன் கொடுக்கிற வேலைகளை உற்சாகத்தோடு ஊக்கமா செய்வது, இதெல்லாம் இவருடைய சிறப்பு யோசுவாவோட. மீதி உள்ளது அத்தகைய சாட்சிக்கு தகுதியானவர், உண்மையிலேயே சிறந்தவர். அன்புக்குரியவர்களே, இது போன்ற சாட்சிகளுக்கு தகுதியானவர், உண்மையிலேயே சிறந்தவர். கண்டிப்பா யோசுவா நம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். அப்ப அதற்குரிய சில நல்ல குவாலிட்டி நிழலாயிருக்கிற கதாபாத்திரத்துக்கிட்டே பார்க்கிறோம். அப்ப இதை பார்க்கறதின் மூலம் நமக்கு என்ன பாடம்? இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் தேவன் ஏற்ற பாத்திரங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த காலகட்டத்தினுடைய வேலைகளில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட நம்மளை தான் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஆனா அப்படி தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு
இந்த மாதிரி குவாலிட்டி நம்ம லைஃப்ல இருக்கணும், நமக்குள்ள காணப்படணும். இது எந்தெந்த வடிவங்களில் நம்மளால் புரிந்து கொள்ளப்பட்டு நம்ம வாழ்க்கைக்குள்ள பயிற்சி கொடுக்கப்பட முடியுமோ அந்த முயற்சிகள் இருக்கும். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உண்மையுள்ளவர். தேவன் விரும்பியபடியே யார் இருந்திருக்கிறா? யோசுவா இருந்திருக்கு. இதோடு நம்ம ஆரம்பத்திலே பார்த்த ஒரு ஸ்லைடு இருக்கு, ரீப்ரின்ஸ் 5335. அது என்னன்னா, மோசேயோட இடத்தை பிடிக்கும் போது, அப்படின்னா மோசேக்கு அப்புறம் அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது 83 வயசு, உற்சாகம் பலம் உடையவரா இருந்திருக்கிறார். அப்படின்னா ஒரு தேவன் ஏற்படுத்துகிற வேலையில ஒரு சோம்பல், ஒரு அசதி, ஏதோ கடமையேன்னு செய்யறது, வேண்டா வெறுப்பா செய்யறது, இதெல்லாம் யார்கிட்ட இருக்காது? யோசுவாட்ட இருக்காது. இது நீங்க யோர்தான அந்த ரெண்டா பிளக்கிற விஷயம், எரிகோ மதில்களை அந்த உடைக்கிற விஷயம், இது எல்லாத்துலேயும் பார்த்தா ஜனங்களுக்கு முன்னாடியே யோசுவா ஏர்லியரா எழுந்து தேவ சமூகத்தில் இருந்து வழிநடத்துதல்களை பெறுவார். என்ன பண்ணணும், என்ன சொல்லணும் அப்படின்ற அந்த இன்வால்மெண்ட் அவருக்குள்ள இருக்கு. அப்ப அதெல்லாம் எதை காட்டுது? கண்டிப்பா இந்த வயசுலையும் 83 வயசுலையும் அந்த ஊக்கம், அந்த பலம் தேவன் ஏற்படுத்தி வச்ச ஸ்தானத்துல யோசுவாவினிடத்தில் வெளிப்பட்டு இருக்கு. இதெல்லாம் இன்றைய கால தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அருமையான பாடம். தேவ சேர்வையில எப்படி இருக்கணும், தேவ வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படியணும், தேவ ஜனங்களுக்கு மத்தியில எவ்வளவு உண்மையா நம்ம காணப்படணும். அப்படியெல்லாம் நம்ம இருந்தால் யோசுவாவுக்கு சொன்னது போலவே தேவன் நமக்கும் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? யோசுவா 1:5 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அருமையான வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் நமக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதுமே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் என்பது வித் கண்டிஷனோட தான் அது பலிக்கும். நிபந்தனைகள் இல்லாமல் வாக்கு தத்தங்கள் இல்லை. தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு நிபந்தனை இருக்கு. நாம தேவனுக்குரியவர்களா இருந்தால் தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்ம தேவனுக்குரியவர்களா இல்லைனா தேவனை விட்டு விலகின மாதிரியும் தேவனை நம்மளை கைவிட்ட மாதிரியுமான அனுபவங்களை வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். இது மட்டும் இல்ல, ஜனங்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசுவாவை பற்றி. 1 வசனம் 16 மற்றும் 17 வசனங்கள் வாசிக்கலாம். யோசுவா 1:16-17. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நல்ல வார்த்தை. நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கீழ்ப்படுகிறோம். பாருங்க அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சேவையில் ஜனங்களினுடைய அங்கீகரிப்பை பெறுவதற்கு நம்ம ஜனங்கள் கிட்டலாம் போயிட்டு நம்ம அப்படி இப்படிலாம் நடந்துக்க வேண்டாம். யாருக்கிட்ட கரெக்டா இருந்தாலே போதும். தேவனிடத்துல நம்ம நேர்மையா இருந்தாலே போதும். ஜனங்களிடத்துல நேர்மையா இருப்பது இயல்பாவே என்ன ஆயிடும்? வந்துடும். பல நேரங்கள் தேவனிடத்துல சிலர் நேர்மை இல்லாமல், தேவ சமூகத்துல ஒரு பயபக்தியோடு உண்மையா இல்லாமல், வெறுமனே ஜனங்களிடத்துல மாத்திரம் என்னென்னமோ முயற்சி எடுத்தா இது வெற்றி ஆகுமா? அப்படின்னா கண்டிப்பா அது என்ன ஆகாது, கை கொடுக்காது. ஸோ அருமையாய் பார்க்குறோம், தேவனுக்கு பிரியமானவர், தேவன் விரும்பியபடி இருந்திருக்கிறார். இது நம்ம காலகட்டத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது. இந்த காலகட்ட தேவ பிள்ளைகள் விஷயத்துல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்துல, ரட்சிப்பு விஷயத்துல நாம எப்படி இருக்கணும்? வேத வசனங்கள் நமக்கு எவ்வளவு ஆலோசனைகள் இருக்கு. ஒரு புது சிருஷ்டியா நம்முடைய தனிப்பட்ட ஓட்டங்கள் எப்படி இருக்கணும்? அதை நம்ம கரெக்டா செய்தோம் என்றால் தேவனுடைய சேவைகளில், ஒருவேளை சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலேயோ இல்ல வேற ஏதாவது தேவனுடைய வேலையின் காரியங்கள் விஷயத்திலேயோ தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துவது, இல்ல மனிதர்கள் நம்மளுக்கு ஆதரவா நிக்கிறது,
இது ஒரு பொருட்டே அல்ல. அதுக்காக அப்ப மனிதர்களை நம்ம வெறுத்துடலாமா? அவங்கள ஒரு மாதிரி நம்ம நிராகரிச்சுட்டு போயிடலாமா, பேசிடலாமா? நோ. அதுதான் சொல்றோம்ல, தேவன்கிட்ட கரெக்டா இருந்தா நம்ம யார்கிட்டயும் கரெக்டா இருந்துருவோம், மனுஷன்ட்டையும். தேவன் விஷயத்துல பயபக்தி குறைந்தால் மனிதர்கள் விஷயத்திலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு நேர்மையா உண்மையா இருக்க முடியாது. யோசுவாட்ட ரெண்டுமே இருக்கு. அதனாலதான் அவரை பத்தி தேவனும் சொல்றாரு, அன்னைக்கு இருந்த ஜனங்களும் சொல்றாங்க, நாங்க உங்க கூட கண்டிப்பா இருக்கிறோம், நீங்க தைரியமா என்ன பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பாடம். முதலாவது பாடம் யோசுவா வாழ்க்கையில இருந்து. செகண்ட், இரண்டாவது படிப்பினை ரொம்ப சிம்பிள் தான். அது ரீப்ரின்ஸ் 53:88 இருக்கு. அது எதை சொல்லுகிறது என்றால், மோசே மக்களை கானான் தேசத்திற்குள்ள, வாக்குறுதி பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள கொண்டு போகல. யோசுவா தான் ஜனங்களை கொண்டு சென்றார். ஆனா யோசுவா ஜனங்களை கொண்டு சென்றது என்பது ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை 1000 வருட அரசாட்சிக்குள் அல்லது பாவ சாபத்துக்குள்ள இருந்து காப்பாற்றி வழிநடத்துவார் என்பதற்கு அடையாளம். மோசே, யோசுவா. மோசே என்பது நியாயப்பிரமாணம். ஏன்னா நியாயப்பிரமாணம் யார் மூலமா வந்துச்சு? மோசே. ஆனா மோசையால ஜனங்களை எங்க கொண்டு போக முடியல? கானானுக்குள்ள கொண்டு போக முடியல. ஆனா யோசுவா கொண்டு போனார். நியாயப்பிரமாணத்தை யோசுவா கொண்டு வந்தாரா? நோ நோ நோ, மோசே தான் கொண்டு வந்தார். இது அருமையா எப்படி ரசல் ஒப்பிடுகிறார் என்றால், இதே மாதிரி தான் இந்த மொத்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய வேலையை நியாயப்பிரமாணம் செய்யாது. தேவன் கொடுத்த, மோசே மூலம் கொடுத்த கட்டளைகள் செய்யாது. யார் தான் செய்வா? இந்த உலகத்திற்காக ரத்தம் சிந்தின, ஈடுபலி கொடுத்த, மீட்கும் பொருள் கொடுத்த இயேசு மூலம்தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரும். அதனாலதான் யோசுவாவோட பேர், கர்த்தர் இயேசுவினுடைய பேர் ஒரே அர்த்தமுடைய பெயர். இது ஜஸ்ட் தேவ திட்டத்தினுடைய ஒரு நாலேஜ், அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம் அல்ல, கர்த்தருடைய ஈட்டுக்கிரயமே மனுக்குலத்தை மீட்கும். மூணாவது பாயிண்ட், பாடத்தோட ஒரு கடைசி பாயிண்ட், இது என்ன? யோசுவா ஜனங்களை கானான் தேசத்திற்குள் கொண்டு வந்தது மட்டுமல்ல, தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும் இல்லையா? கஷ்டப்பட்டு சமைச்சிட்டா மட்டும் பத்தாது, சமைத்த உணவை பரிமாறுறது இருக்கு பாருங்க, அது கூட பெரிய வேலை தான் இல்லையா? குடும்பங்கள்ல பல பிள்ளைங்க இல்ல பெரிய குடும்பமா உட்காந்து சாப்பிடும் போது, எனக்கு இந்த சாப்பாடு வரல, இது எனக்கு கம்மியா வச்சிங்க, அவருக்கு அதிகமா வச்சிங்க, சில நேரங்கள் இதுல தகராறு வந்துடும். ஒரு சின்ன ஒரு குடும்ப ரீதியாக யோசிக்கும் போதே, இல்ல உறவுகளுக்கு மத்தியில ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிரிக்கிறாங்கன்னு வைங்க, சொத்துக்கள் பிரிக்கிறாங்கன்னு வைங்க, அங்கேயும் தகராறு வந்துருதா இல்லைங்களா? கோர்ட்டு கேஸ்ன்னு கூட பிரச்சனைக்கு போயிடுறாங்க. யோசுவா ஒரு மனுஷன் ஒரு நாட்டையே 12 கோத்திரத்துக்கு பிரிச்சு கொடுக்கணும், எவ்வளவு பெரிய வேலை. ஆனா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இவர் சரியில்லை, இவர் ஓரவாஞ்சம் பார்த்துட்டாரு, இவர் சார்ந்திருக்கிற கோத்திரத்துக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு, எப்ராஹிம் கோத்திரத்துக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கம்மியா கொடுத்துட்டாரு, இப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? நோ, வரல. காலேப் சில விஷயம் கேட்டார், அவர் கூட ஏதாவது குறை சொல்லி கேட்டாரா யோசுவாட்ட? நோ. அவரோட சாட்சியை சொல்லிட்டு, எனக்கு வாய்ப்பு இருந்தா என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நிலத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. யோசுவாவும் மறுக்காம அவருக்குரியதை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். ஸோ அப்போ கானானியரை விரட்டி கானான் தேசத்தை சுதந்தரித்தது மாத்திரமல்ல, சுதந்தரித்த தேசத்தை அனைவருக்கும் பங்கிடுகிற வேலை சிறப்பாக யோசுவா செய்தார். இது எதை காட்டுகிறது? அருமையான பதில். சுவிசேஷ யுகத்தோடு ஒப்பிட்டால் இன்னைக்கு நம்ம சத்தியத்திற்குள்ள வந்துட்டோம், தேவனிடத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டோம். இதுக்கான தகுதி நமக்கு எப்படி வந்துச்சு? இயேசுவோட ரத்தம் தானே. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாம, நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படாமல் தேவனிடத்துல போய் அர்ப்பணிக்க முடியுமா? முடியாது. அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக்கப்படுகிற நிலைமைக்கு இயேசுவே காரணம். இப்ப அர்ப்பணிச்சிட்டோம், அர்ப்பணிச்சா போதுமா? பண்ணின அர்ப்பணிப்புல கடைசி வரைக்கும் உண்மையா நிக்கணும்ல.
அப்ப நிக்கக்கூடிய பாதையில நமக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கு. அர்ப்பணிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பாடுபட்டுட்டு இருக்கிறோம். குறிப்பா நம்ம பழைய மனுஷன்ட்ட, நம்மளோட பலகீனத்தினத்துல பாவ காரியங்கள்ல எவ்வளவு போராடுகிறோம், ஒரு சகோதரனா ஒரு சகோதரியா. அப்ப இம்மட்டும் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது யார் என்றால் கர்த்தர் இயேசுவினுடைய கிருபைதான். அப்ப நிச்சயமா ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பழைய மனுஷனை நாம் ஜெயித்து புது சிருஷ்டியாக நம்ம முழுமை அடைவதற்கு அவர் நமக்கு போதுமானவர். எப்படி யோசுவா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பெற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, பங்கிட்டு கொடுத்தாரோ, அதே போல கர்த்தர் இயேசு சுவிசேஷ யுக சபையை தேவனோடு அர்ப்பணிப்புக்குள்ள கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த அர்ப்பணிப்புக்கு எதிரியா இருக்கிற பழைய மனுஷனை, கானானியரை முற்றுமுடிய முறியடித்து உடன்படிக்கையின் வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு அவர் வழி நடத்துவார். இது யோசுவா செய்த செயல் மூலம் நமக்கான பாடம். இதுதான் இந்த ரீப்ரின்ஸ் 57:6 சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வேலையை 1000 வருட அரசாட்சியில மனுக்குலத்துக்கு செய்வார் இல்லையா? இப்ப நம்ம பரலோக போறதுக்காக உருவாகிறோம். மனுக்குல 1000 வருட அரசாட்சியில உயிர் தெழுந்து வரும்போது பரிபூர்ணர்களா வரமாட்டாங்களே. சராசரியான ஹியூமன் பாடி இல்லையா, ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பாடியில தானே வருவாங்க. அப்ப அவங்கள ஒரு பரிபூர்ண மனித சரீரத்திற்கு அல்லது நித்திய ஜீவனுக்கு உரியவர்களா மாத்துவது யாரோட வேலை? கர்த்தர் இயேசு ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, நித்திய பிதாவாக அவர்களுக்கு இருந்து 1000 வருடம் முழுக்க அவர்களை அரசாட்சி செய்து அவர்களுக்குள் இருக்கிற கடந்து போன உலகத்தினுடைய அறியாமை, பலகீனங்கள், சில மூட பழக்க வழக்கங்கள், இல்ல சில ஜென்ம சுபாவமான குணங்கள், இதெல்லாம் அவர்களை விட்டு நீங்கி அவர்கள் ஆதாமை போல, தேவனால் ஆதாம் படைக்கப்படும் போது எப்படி இருந்தாரோ அந்த நிலைமைக்கு அவர்களை இயேசு கிறிஸ்து உருவாக்குவார். அப்ப இந்த காரியம் இந்த பாடத்துல நமக்கு கிடைக்கிற 3வது படிப்பினை. நம்மை ஆண்டவர் இயேசு உருவாக்கி கொண்டு வருகிறார். 1000 வருட அரசாட்சியில மனுக்குலத்தை அவர் உருவாக்குவார். ஸோ இதுதான் இந்த யோசுவாவின் வாழ்க்கையில இருந்து அல்லது இந்த முதல் நியாயாதிபதியின் வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அருமையான பாடம். அப்ப இந்த கருத்துக்களோடு இந்த நியாயாதிபதிகள் என்கிற தொடர் பாடத்தின் 2வது பாகத்தினை நாம் முடிவுக்கு கொண்டு வரலாம். அடுத்த வாய்ப்புல தேவ சித்தம் இருந்து நம்ம கூடி வரும் பொழுது நியாயாதிபதிகள் 3ஆம் பாகத்துல அடுத்த நியாயாதிபதி யாரு, அவரை பற்றின சத்தியம் என்ன என்கிற தியானத்தை நோக்கி நாம் கடந்து செல்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு இவைகளை கவனித்திட்ட உங்கள் எல்லோருக்கும் என் நன்றியினை நான் தெரிவிக்கின்றேன். ஆமென்.